சிஎஸ்கே வரலாற்றிலேயே ஃபர்ஸ்ட் டைமா தொடர்ந்து 5 டைம் லாஸ் ஆனதுக்கு எம்எஸ் தோனி என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு? நமக்கு ஆப்பனண்டா ஆடுற டீம்மேட்ஸ் எல்லாருமே அதிரடி ஆடி ரன்னை குவிக்கிறதுனால நம்ம யாரு, நம்ம பலம் என்ன, எப்பேற்பட்ட டீம்ல நீங்களாம் இருக்கீங்கன்றத ஒருத்தவங்களுமே மறந்துடக்கூடாது. இதெல்லாம் எதுக்காக சொல்றதுன்னா, சிஎஸ்கே விசஸ் கேகேஆர் மேட்ச்ல சேப்பாக் ஹிஸ்டரியிலேயே 103ன்ற ஒரு கம்மியான ஸ்கோர் எடுத்திருந்தாங்க சிஎஸ்கே. இந்த 103 சேஸ் பண்ணணும்னு வந்த கேகேஆர் 10.1 ஓவர்ல சேஸ் பண்ணி சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வியுமே வந்துச்சு. இது சம்பந்தமா தோனி சிஎஸ்கே டீம்மேட்ஸ்ட பேசியிருக்கிறாரு. நம்ம ஆடுற மேட்ச் நமக்கு சாதகமா அமையதுனால பல நாள் நைட் என்னால நிம்மதியா தூங்கவே முடியல. நிச்சயமா சொல்ற சவாலான நிலைமையில தான் இருக்கும். அதை எப்படி எதிர்த்து நிக்கணும்னா நம்ம மேல என்ன தப்பு இருக்குன்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். பெரிய ஸ்கோர் சேப்பாக்ல ஏன் நீங்க அடிக்க மாட்டீங்கன்ற காரணமும் எனக்கு தெரியும். பால் நின்னு வந்தாலே பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே தடுமாறுறீங்க. நான் நினைச்சது போல ஆரம்பத்திலே எல்லாரும் அதே போல பண்ணிட்டீங்க. பிச்சும் டஃப், கேகேஆர் ஸ்பின்னர்ஸும் நெருக்கடியும் கொடுத்துட்டாங்க. அண்ட் மத்த டீம்மேட்ஸ் எல்லாம் அதிரடியா ஆடுறாங்கன்றதுக்காக நம்ம அடிச்சு ஆடணும்ன்ற அவசியமே கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம டீம்ல இருக்கிற ஒரு பேட்ஸ்மேனும் தலை சிறந்த பிளேயர் தான். 1000 பேர் 1000 சொல்லட்டும். அடுத்தடுத்து வர மேட்ச்ல நம்மளோட பலமும் பலவீனமும் ஆப்போனன்ட்ஸ்க்கு தெரியாத அளவுக்கு இருக்கணும். அண்ட் எல்லாருமே பவர் ஹிட் பண்ண சொல்றாங்கன்ற காரணத்தினால பெரிய ஷாட் அடிச்சு பவர் பிளேல விக்கெட்டே விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு.